பாத்தியா பாத்தியா குடிப்பாங்களா? குடிக்க தண்ணிக்கு இந்த கெதியா என்ன போட்டோ எடுத்து அனுப்புங்க, எங்க வேணாலும் அனுப்புங்க சார். எங்களுக்கு குடி தண்ணி இல்லாம கார்ல கொண்டுகிட்டு வந்து ஒரு நாள் இப்படி காட்டுனாங்க காணும். நாங்க என்ன பண்றது? காலையில இருந்து இன்ன வரைக்கும் சோறாக்கலாங்க ஐயா. பாருங்க, கெஞ்சு ஒரு குடம் தண்ணி அடிக்கிறேன்னா அடிக்க முடியல. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு எல்லாம் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, கூப்பிடுறாங்க மக்களுக்கு. ஸ்டாலின் அள்ளி கொண்டு எங்க கிட்ட கொட்டி வச்சுட்டு போறாருல. நம்பர் 1 முதலமைச்சர் சொல்றாரு. நம்பர் 1 முதலமைச்சர். எந்த பிரச்சனையுமே இல்லன்னு சொல்றாங்களே. எங்க இல்லன்னு சொல்றாங்க? அவங்க வரைக்கும் ஜாலியா இருக்கிறாங்க. எங்க வாழ்க்கை தான் வீணா போகுது. எங்கங்க போட்டு கொடுத்துக்கிறாங்க? எங்க வேணாலும் பாருங்க சார். இன்னும் என்ன தேவைப்படுது எங்களுக்கு? குளம் இருக்காங்க, ஊருக்குள்ள தண்ணி கிடைக்குதா? நீங்க எல்லாம் ஓடு கேட்க வாரீங்கல்லம்மா. எங்க மாதிரிக்க நீங்களும் ஒண்ணுதானே. உங்க வீட்டுல தண்ணி இருக்குல்ல, ரொம்ப எட்டி போன்ற அந்த மணலில போய் பாருங்க, தண்ணி ஊத்திக்கிட்டு கிடக்கு. இந்த பய ஊர்ல எனக்கு இவ்வளவு வயசு ஆயிட்டு இந்த பாருங்க அங்க போகணும் தண்ணி. பாட்டிமா, இது வரைக்கும் நான் வெல்லவே இல்லை. நீங்க எனக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டீங்க. கம்யூனிஸ்ட் தானே ஓட்டு போட்டீங்க? திமுக ஓட்டு போட்டீங்களா? அண்ணா திமுக ஓட்டு. அவங்க 2 பேரும் செய்ய மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவங்க ரொம்ப பல கோடி சொத்து வச்சிருக்காங்க. நான் உங்களை போல ஒரு தாய்க்கு பிறந்தவ, சரியா? ஒரு தாயா சொல்றேன். நான் வந்தா என்னை ஜெயிக்க வைங்க, என்னை ஜெயிக்க வைங்க. இந்த கிராமத்துல எல்லாத்துக்குமே தண்ணீர் பிரச்சனை தான். நான் தினந்தோறும் தண்ணி கொண்டு வரேன். ஜனமெல்லாம் அழுகுது குடிசை வீட்டுக்குள்ள இருந்து. அதான் தண்ணி இல்ல. இன்னும் காலையில இருந்து சோறாக்கலீங்க. பாட்டி, நான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாதான் தண்ணி கொண்டு வரும். ஆமா, நான் உறுதியா செய்வேன். இந்த முறை எனக்கு இந்த சின்னதுக்கு போட்டு போடுங்க, விவசாய சின்னத்துக்கு போட்டு போடுங்க. நான் வந்தா உறுதியா செய்வேன். நான் என்ன எங்க செய்யலன்னு நீங்க என்ன எங்க பதில எனக்கு கேட்கலாம். கார்த்திகா, நீ என்கிட்ட ஓட்டு கேட்டீல, தண்ணி கொண்டு வரேன்னு ஓட்டு கேட்டீல. யாருக்கும் போடக்கூடாது. அவங்களுக்கு போட்டு அவங்கள கொண்டுகிட்டு வரணும். நம்ம அவங்க கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு அதே உறுதியா தான் இருக்கும். நோய் நொடி இல்லாம நல்ல பழைய உனக்கு கிடைக்கும். மகிழ்ச்சி. நான் உறுதியா செய்யறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சரிங்களாம்மா? ஆமா, தண்ணியை காமிங்க. அவங்க குடிக்கவே மாட்டாங்கிறாங்க சார் இந்த வீட்டுக்காரவங்க. பாருங்க, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பக்கத்துல குளம் இருக்கிறதுனால ஊர்னில இருந்து அவங்க போர் போட்டு எடுத்துருக்காங்க. வருது. அது இல்லன்னு வச்சுங்க, கொடுக்க மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நீரை மட்டும் அந்த மழை காலத்தோட நீரை தேக்கி வச்சுட்டாலே அந்த இடத்துல தண்ணி இயற்கையா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏமா அது அரசு தான் செய்யணும். எவ்வளவு புறம்போக்கு இடம் இருக்கும், அரசு இடம் இருக்கும், அதுல நீர் தேக்கணும். மழை காலத்துல மழை பெஞ்சு இப்ப முடிஞ்சு 1 மாசோட ஆகல, 30 நாளோட ஆகல. என்னம்மா அதுல பாருங்க தண்ணி இவ்வளவு இதா இருக்கு. உங்களை எல்லாம் பார்த்தா எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. யாருமே காசு வேணும் பணம் வேணும்னு இங்க கேட்கல. தெரு முழுக்க எல்லாம் தண்ணிங்கிறாங்க. ஆமா, இந்த ஸ்டாலின் அரசு சாராயத்தை கடல் போல கொடுக்குது. பாட்டில் அம்மால ஜெயிக்க வச்சு தண்ணி அம்மா கொண்டு கொடுக்கும். அவங்க நீங்க தான் அதுக்கு உறுதியா செய்யறோம். வந்த உடனே இருக்கிற எல்லா குளத்தையும் தூர்வாரி படித்துறை கட்டி வச்சு மக்களுக்கு தூர்வாரிக்கிட்டு வந்த பாருங்க குளத்தை. நாங்களே தூர்வாரிக்கிட்டோம். எல்லாமே நாங்களும் செஞ்சோம். அரசால எதுவுமே செய்யவே இல்லை. அதான் மக்களே தயாரா இருக்காங்க தூர்வாரத்துக்கு. அங்கேயே ஒரு அம்மா சொன்னாங்கல்ல. ஆனா பாருங்க, இந்த அரசு எதுக்கும் செலவு பண்ணுது. என்ன கார் ரேஸ் வைக்குது, கலைஞர் கொண்டு எங்க கிட்ட கொட்டி வச்சுட்டு போறாரு. நாங்க குடிச்சுக்கிட்டு கிடக்குறோமே. ஒரு காடாத்துல அவரு ஜெயிச்சாதான் அவரு நிக்கிறாரு, எங்களை பாக்கல. அவரு நல்லா குடும்பமே பெரிய பணக்கார குடும்பம் ஆயிட்டு தாய் புள்ள மக்க மனித உறவினரை இழுத்துக்கிறாங்க. எங்களாலும் பாக்கல. எங்களுக்கும் இது வரைக்கும் தண்ணி கிடைக்கல. சாமி, ஊரு பேர் சொல்லுங்கம்மா. ஊரு பேர் சொல்லுங்க, இந்த பகுதி பேர் சொல்லுங்க. தொழுதூர் படுகை தெரு. எங்களுக்கு தண்ணி தேவை.
ஸ்டாலின் அரசு யாரும் கொண்டாந்து கொடுக்கல ஸ்டாலின் அரசு இது வரைக்கும் கொடுக்கல. கொடுக்கல. ஆ. நான் உறுதியா சொல்றேன், இந்த ஊருக்கு தண்ணியே இல்ல. சரி. இந்த தெருவுல உள்ள புள்ளதான் இந்த புள்ள. குடி தண்ணி இருக்கா? ம். காலையில கிளம்பி உடம்புக்கு இவங்கதான் ஓடுறது. இந்த ஐயா தான் அது அவர்தான் ஐயா தான் எடுத்துட்டு தூர் வராங்க. வாரினாங்க. தம்பி ஐயா தான் சொல்லிதான் தூர் வாரினாங்க. அவர்தான் ஒரு கிலோ வாங்கி கொடுப்பாரு. இவங்கதான் தூர் வேற வாரி எதுவுமே கிடையாது. கிடையாது. நாங்க தான் அடிச்சோம். இவங்கதான் சொன்னது, தலைவர் இவங்கதான் சொன்னது, எல்லாருக்கும் ஓட்டு போடுங்க, நாங்க உங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு தரோம். இவங்கதான் எல்லா சொன்னாங்க. பொறுப்பும் இவங்க கிட்ட நாங்க சரி, சரி. ஒப்படைச்சிட்டோம் கிராமத்துல. சரி 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 இவங்க மூலியமா தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இவங்களோட நாங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கத்தான் கொடுப்போம். போறோம். சரி. உறுதியா செய்வோமா. நான் தண்ணி தினந்தோறும் வரும். தொழுகூர் படுகச்சேரி மக்களுக்கு, படுகத்தெரு மக்களுக்கு உறுதியா தண்ணி வரும், தினந்தோறும் வரும். அதுக்கு நான் அத்தாச்சி. நான் கொடுக்காம எங்கேயாவது இந்த பக்கம் அலைஞ்சனா, கார்த்தியா எங்க ஊர்ல வந்து என் வீட்டுல வந்து இப்படி சொன்னீங்க, தண்ணி எங்க நீங்க என்ன கேட்கல. உங்களுக்கு எந்த ஊரு? எனக்கு இங்கதான் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நான் இந்த ஊர் தான். ஏற்கனவே நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டேன். மக்கள் ஜனம் 1,31,1000 ஓட்டு எனக்கு கொடுத்துச்சு. உறுதியா எனக்கு கொடுக்க, நான் உனக்கு இந்த ஊரும் உங்களுக்கு கொடுக்கணும். உறுதியா உறுதியா நீங்க கொடுங்க, நான் உங்களுக்கு உறுதியா செய்வேன். நம்புங்க, நம்பி வாக்களிங்க, விவசாய சனத்துக்கு வாக்களிங்க. நன்றிமா. வர வர மகிழ்ச்சிம்மா. போயிட்டு வரேன், நம்ம போயிட்டு ஜெயிப்ப. வரேன். நீங்க ஜெயிப்பீங்க, நாங்க உங்களை தண்ணி தான் கேட்போம். வேற சரி. எதுவும் எங்களுக்கு உறுதியா கொடுக்குறேன், உறுதியா கொடுக்குறேன், உறுதியா கொடுக்குறேன். சரிம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க, நாங்க கேட்கறது செய்யுங்க. உறுதியா உறுதியா போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். ஜெயிப்போம்மா. உறுதியா உறுதியா உறுதியா. ஜெயிச்சுக்கோம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தான் வெற்றி. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சிம்மா. போயிட்டு வரேன். ஆமா. அக்கா வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோம். நான் தான் இந்த மாதிரி போட்டியிடுறேன், விவசாய சின்னத்தில் போட்டியிடுறேன். சீமானண்ண கட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கட்சியிலேருந்து வரோம். நாங்கள் வந்து ஊழல் செய்ய மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம். போட்டு விட்டாலும் இந்த ஊர்ல தண்ணிக்கு வழி இல்ல. தண்ணி இல்லாம சாவு அக்கா தண்ணி வந்து பெரிய பிரச்சனை இல்லைக்கா. ஒரு ஊர் தண்ணி தானே பிரச்சனை இருக்கு. வேற ஒரு ஊர்ல பிரச்சனை இல்ல, எந்த பிரச்சனை இல்ல. ஒரு ஊர்ல 2-3 குளம் இருக்குக்கா. அதான் நான் சொல்றேன், குடிக்க தண்ணிக்கு தான் பிரச்சனை. குடி தண்ணிக்கு தான் பிரச்சனை. அதான்க்கா சொல்றேன். ஊர்ல 2-3 குளம் இருக்கு. அந்த குளம் தூர்வாரி எத்தனை நாள் ஆகுது? 25 வருஷத்துக்கு மேல ஆகும். தூரே வாரதில்ல. உங்க நினைவு தெரிஞ்சது தூரே வாரதில்ல. தூர் வரனால நிலத்தடி நீர் மட்டும் மேம்படும். நமக்கு மழைக்கு பஞ்சமா? வருஷம் நாகப்பட்டினத்துல புயல் வருது, வெள்ளம் வருது. மழை நீரை தேக்கி வச்சாலே இங்க இருக்கக்கூடிய நீர், நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்துடும். நீர்நிலைகள் நல்லா இருக்கும். புழங்கிக்கலாமா? அன்றாட தேவைக்கு நம்ம புழங்கிக்கலாம். அரசாங்கம் ஒரு நீர்நிலை தொட்டி கட்டி வச்சிருக்கு. அது எதுக்கு இருக்குன்னு அதுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அதுல தண்ணி வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரியா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இது வரைக்கும் எங்களுக்கு நீங்க வாய்ப்பே கொடுத்தது இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு இது வரைக்கும் நீங்க ஓட்டே போட்டது இல்லை. கம்யூனிஸ்ட் தான் ஓட்டு போட்டிருக்கீங்க, திமுக கூட இருந்தா ஓட்டு போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த சின்னம் விவசாயி தான் சின்னமே. எங்களுக்கு விவசாய சின்னத்துல நான் தான் போட்டிடுவேன். உங்க அக்காவா உங்க தங்கச்சியா நினைச்ச வாக்களிங்க. நான் உறுதியா செய்வேன். மக்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, டாஸ்மார்க்ல சரக்கு கொடுக்குறாங்க. நான் கட்டுப்பாடு இல்லாம. சரக்கு குடிச்சு குடும்பத்தை எடுக்கிறாங்க. குடிக்க தண்ணி குடிச்சு உயிர் வாழ வைக்க மாட்டாங்க. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அதை சொல்லுங்க. ஆமா, நாங்க வேற இதுக்கு மேல என்ன யார் வந்தாலும் நாங்க வருஷத்துக்கு வருஷம் இதெல்லாம் நாங்க சொல்லிட்டு இது வரைக்கும் நாங்க வரவே இல்லக்கா. இது வரைக்கும் நாங்க வரவே இல்லை. தண்ணி பிரச்சனை, குடி தண்ணி தான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. குளம் இருக்கு, அந்த ஒரு குளம் இருக்கு, அந்த ஒரு குளம். ஆமா ஆமா. அது பஞ்சாயத்துல அரிச்சு கொடுக்க மாதிரி நாங்களும் தெரு சனமே சேர்ந்து நாங்க அரிச்சுக்கிறோம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிக்கதான் தண்ணி, வீட்டுக்கு ஒரு பைப்புன்னு சொன்னாங்க. பைப்பு எங்க இருக்குன்னு தெரியல. அப்புறம் நாங்க வேற என்ன பண்றது? அக்கறைக்கு அங்க அந்த கோவில் இருக்கு. இல்லக்கா சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. புள்ளியோளும் பள்ளியிடம் விட்டு வந்து 6 மணி குடிக்கிறதுக்கு 7 தண்ணி மணி இல்லாம, தண்ணி ஒரு வர்றதுக்கு மக்களோட அடிப்படை தண்ணி தேவை குடிக்கிறதுக்கு குடிக்கிற தண்ணி சிரமமா இல்லாம இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. பாருங்க, இந்த வாட்டி ஏதோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. உறுதியா உறுதியா உறுதியா. எங்களுக்கு வந்து வீட்டுக்கிட்ட பைப்பு, வீட்டுக்கு ஒரு பைப்புன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு ஒரு பைப்பே வேண்டியது இல்ல. அன்றாட ஒரு குழாடி வச்சு தண்ணி டெய்லியும் வந்தாலே போதும் எங்களுக்கு. திமுக அரசு வந்து எனக்கு ஓட்டு போடுங்க. நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு என்ன கேளுங்க. திமுக தம்பி அரசு புரிச்சோதீங்க, வந்து இவர்தான் இருக்காப்ல. சரிங்க. உங்க ஊர் தம்பி தான். நலத்திட்ட திட்டங்களை சொல்லும் திமுக அரசு, ஸ்டாலின் அரசு. அதை நம்புவீங்களா? நம்புவீங்களா? எல்லாத்தையும் நம்பிதான் நாங்க இப்படி உட்காந்துருக்கோம். தண்ணியே இல்லாம. இந்த முறை ஒரு பிரசிடண்டா சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு பைப்பு போட்டு தர்றோம், தண்ணி வரும்னுட்டு. பிரசிடண்ட் வந்தப்ப வந்தாரா? அதான் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. வேலை அவ்வளவுதான். சரிக்கா, இந்த முறை புருஷோத்தை நம்புங்க. உங்க அக்காவா தங்கச்சி என்ன நம்புங்க. நான் உறுதியா செய்யறேன். சரிங்களா?